புத்திசாலி முயல். ஒரு காட்டில் புதுசாக முயல் குட்டி ஒன்று பிறந்தது. அதுக்கு பேர் பிங்கு. ரொம்ப அழகாகவும் ரொம்ப ரொம்ப சுட்டியாகவும் வளர்ந்து வந்தது அந்த பிங்கு. குறும்பு பண்ணிக்கிட்டே இருந்ததால் அவங்க அம்மா, ஏய் குட்டி, நீ இன்னும் சின்ன குழந்தை இல்லை, பெரியவனா வளர்ந்துட்ட, சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்காத அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சு பிங்குவோட அம்மா. பிங்குவும் யோசிக்க ஆரம்பிச்சுது. நம்மளை விட பெரிய பெரிய விலங்கு கிட்ட பழகினா நானும் பெரியவனா தெரியுதா அம்மாவுக்கு, அப்ப திட்ட மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள சுத்த ஆரம்பிச்சுது பிங்கு. பெரிய விலங்கு கண்ணுக்கே தெரியல பிங்குக்கு. உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த வழியா போன குருவி, ஹாய் பிங்கு, என்ன பண்ற அப்படின்னு கேட்டது குருவி. பட்டு பட்டு, நான் பெரிய பையன் போல இல்லையா, சின்ன பையனா, அம்மா அப்படி சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுச்சு பிங்கு. அதுக்கு பட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ சிரிக்கிறியா பட்டு? பின்ன அம்மா திட்டினதுக்கெல்லாமா அழுவாங்க? அம்மாவும் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, அதுக்காக அழலாமா? போ வீட்டுக்கு போ அப்படின்னு பட்டுக்குருவி சொல்லிட்டு கிளம்ப பார்த்தது. நான் என்னை விட பெரிய மிருகத்துக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி காட்டணும், அம்மா கிட்ட நான் சின்ன பையன் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் பட்டு, ப்ளீஸ் பட்டு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுப்பா. சரி அழுகாத. நான் இப்போ இந்த வழியா வரும்போது அங்கே ஒரு யானை ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தது. நீ அதுக்கிட்ட போய் வேணா கேட்டுப்பாரு, உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிருச்சு பட்டுக்குருவி. பிங்குவும் அது சொன்ன வழியே ஹாப்பியாக நடக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச தூரத்தில் பட்டு சொன்னது போல் யானை ஒன்று நின்றுக்கிட்டு இருந்தது. எவ்வளவு பெரிய யானை, இத ஃப்ரெண்டாக்கி இது முதுகு மேல ஏறி அம்மா கிட்ட போனா எப்படி இருக்கு? பிங்கு யானை கிட்ட போச்சு. யானை திரும்பி பார்த்து, என்ன அப்படின்னு கோவத்தோட கேட்டுது. பிங்கு பயத்தோட, என் காலோட நெகத்தோட அளவு கூட நீ இல்லை, நீ எனக்கு ஃப்ரெண்டா? ஓடி போயிரு ராஸ்கல் அப்படின்னு கோமா சொல்லிட்டு போயிடுச்சு யானை. ஏமாற்றமாக போயிடுச்சு பிங்குக்கு. ஆத்தோரமாக உட்காந்து ரொம்ப கவலையோட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு முதலை கரையில் படுத்திருந்தது. முதலையை பார்த்ததும், இதுவும் பெருசாக தானே இருக்குது, இதுகிட்ட கேட்டு பார்த்தா என்ன, இது நம்மளை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கும் அப்படின்னு தோணுச்சு பிங்குக்கு. என்னடா பொறி பயல, என்ன விஷயம்? அப்படின்னு கேட்டது பிங்கு. அதுக்கு முதல்ல, நீ என் ஃப்ரெண்டா? போட, கடிச்சு கிடிச்சு முழுங்கிடு போட, என் பல்லு சைஸு கூட இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு முதல்ல. பிங்கு ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தது. கவலையோட வர்ற பிங்குவை அம்மா பார்த்தது. பிங்கு செல்லம், என்னாச்சு? நடந்ததையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு அம்மா, புத்திசாலித்தனமும் உண்மையான அன்பும் இருந்தால் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு அம்மா முயல். உடனே பிங்குக்கு ஐடியா வந்துருச்சு. காலையில் சூரியன் உதயமானதும் அந்த யானையை தேடி கண்டுபிடிச்சது பிங்கு. என்னடா திரும்பவும் என்னை தொந்தரவு பண்ண வந்துட்டியா? நீ என்னை விட பலசாலியா? தம்மா துண்டு இருந்துட்டு பேச்ச பாரு. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? இந்த கையில
ஒரு பக்கம் நீயும் மறுபக்கம் நானும் இழுப்போம். யாரால இழுக்க முடியலையோ அவங்க தோத்தவங்க கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். ஓகேயா? ஒரே தள்ளு. நீ என் பக்கமே வராத மாதிரி பண்ற. அப்படின்னு சொல்லுச்சு யானை. கைத்தோட ஒரு முனையை யானை கிட்ட கொடுத்துட்டு ஆற்றுக்கு ஓடி வந்தது. அதே மாதிரி முதலைக்கிட்டையும் முதலையண்ணா, நீ கைத்தை இழுத்து நீ ஜெயிச்சிட்டா நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். ஆனா நான் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். இந்த ஓகே? குடிப்பையன் தொல்லை தாங்க முடியல. சரி சரி கொண்டு வா. தோத்து கீத்து போயிட்டீன்னா அழாம வீட்டுக்கு போகணும். திரும்ப என்கிட்ட வரக்கூடாது. சரியா? பிங்குக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு முறை கயிறை யானைக்கும் மறுமுறை கயிற்றை முதலைக்கும் கொடுத்துட்டு நடுவில் இருந்து புதரில் மறைஞ்சிக்கிச்சு பிங்கு. பிங்கு அப்படி சொன்னதும் யானையும் முதலையும் கைத்தை இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் கைத்தை இழுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறத உணர்ந்த யானையும் முதலையும் உடனே இழுக்கிறத நிறுத்திட்டு, ஒரு குட்டி முயலுக்கு இவ்வளவு பலமா? ஏதோ பெரிய சக்தி இருக்குது போல, எதுக்கு வம்பு, இவனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுச்சுங்க முதலையும் யானையும். அப்புறம் என்ன, பிங்கு குட்டியும் யானை முதலை இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளோட சந்தோஷமாக இருந்தது பிங்கு. முயற்சியும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இல்லையா குட்டீஸ்?